நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் கடனை மறுசீரமைப்பு செய்யும் பணியை இந்த மாதம் முடிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரதியமைச்சர் ஜனிதா கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். தேசிய விமான நிறுவனத்தின் தற்போதைய கடன்கள் காரணமாக தனியார் துறையுடன் எந்த வகையான கூட்டாண்மையையும் நாடுவது சாத்தியமில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எங்களிடம் மிகப்பெரிய கடன் உள்ளது. முழு விமான குழுவும் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய அளவிலான கடன்களுடன் விமான நிறுவனத்தை யார் வாங்குவார்கள் என்று அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் கடன் மறுசீரமைப்பு முடிந்ததும் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ ஆகியோரை ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பத்தலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 5 நாட்களுக்குள் 793 டெங்கு நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டில் மாத்திரம் 51,438 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டில் மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். உத்தியோகபூர்வ தகவல்களின்படி கடந்த ஆண்டு 26 பேர் டெங்குவால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரும், கல்முனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த பெண் சார்ஜென்ட் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. வெள்ளாவளி காவல் நிலையத்தின் கடமையாற்றும் திருமணமாகாத கான்ஸ்டபிள் ஒருவர் வீட்டில் இருந்து கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக மட்டக்களப்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகரின் அனுமதியை பெறுவதற்கான பரிந்துரையை வழங்குவதற்கு மேற்படி லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. திருகோணமலை அலெக்ஸ் தோட்ட பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை 6ஆம் கட்டி பகுதியில் நடமாடும் பஞ்சர் ஓட்டும் சேவை வழங்கி வருபவரின் முச்சக்கர வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகளின ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 படுகாயமடைந்துள்ளனர். யாழில் நேற்று 4 கிராம் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் வைத்து 29 மற்றும் 32 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு வெள்ளவத்தையில் பிரபல சைவ உணவகம் ஒன்றில் சாப்பிட சென்றவர்கள் அதிர்ச்சி அடையும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த உணவகத்தில் வழங்கிய உளுந்த வடை ஒன்றுக்குள் முழுமையான கரப்பான் பூச்சி ஒன்றை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனை சாப்பிட முற்பட்ட வேளையில் அதனை கண்ட பெண் ஒருவர் அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் கடையின் நிர்வாகத்தினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். அண்மை காலமான செயற்பாட்டுக்கு அமைய தென்னிலங்கை மக்களிடத்தில் அரசாங்கத்திற்கு பாரிய வரவேற்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பதவியேற்று 1 வருட காலத்துக்குள் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டன. எனினும் அனைத்து நெருக்கடிகளையும் அரசாங்கம் சாதுரியமாக கையாளுகின்றது என்றும், ஊழல்வாதிகள் வெகு சீக்கிரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்த்தளமல் நிலை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டிற்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்த்தளமல் நிலை மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக ஜனவரி 8 வியாழக்கிழமை முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு, வட
வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் தொடர்புடைய அறிக்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். 2025 ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை தொடர்பான வகுப்புகள் கருத்தரங்குகள் ஆகியன இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 12 தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட பரீட்சைகளை ஜனவரி 20 வரை நடத்த பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பரீட்சார்த்திகளுக்காக மேலதிக வகுப்புகளை நடாத்துதல், பாட ரீதியான விரிவுரைகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகளை நடாத்துதல், மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சுறுத்தல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது துண்டு பிரசுரங்களை இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுதல் என்பன இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் சந்தையில் கடந்த 2 வாரங்களில் தேங்காய் எண்ணெய் போத்தலின் விலை சுமார் 100 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. அதே நேரம் மரக்கறி எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் அசேல சம்பத் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவின் பின்னர் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் சமையல் எண்ணெய்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. காலியில் கரந்தடிய கிரிபத்திய பிரதேசத்தில் திங்கட்கிழமை காலை வெட்டுக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கரந்தடிய போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் கரந்தடிய கிரிபத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அனமதேய தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து உடனடி சோதனையொன்று நடத்தப்பட்டுள்ளது. அதன்போது பயணத்தில் இருந்த பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாகவும் சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக 119 அவசர தொலைபேசி எண்ணின் மூலம் நேற்று காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக பதிலளித்த கல்கிசை பிரிவு போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் கடுப்பித்த வீதி தடைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தி முழுமையான ஆய்வுக்குட்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் உள்ள 13 பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மண் சரிவு அபாயம் மற்றும் பாதிக்கப்பட்ட வீதிகளால் ஏற்படும் சிரமங்கள் காரணமாக குறித்த பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2026 ஆண்டின் முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடு நேற்று தொடங்கிய போதிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையான கல்வி திட்டம் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று தரப்படுத்தப்பட்ட அதிபர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் ஜனவரி 21 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் கல்வி நடவடிக்கைகளில் இடைவெளி உள்ளது என்று அதன் பொதுச் செயலாளர் நிமல் முதுகொடுவா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.